ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து வர ஸ்டோரியை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. விஜய் காவேரிக்கு இடையில் சின்னதாக ஒரு சண்டையை கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை மாற்றிடுவாங்க அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்தா திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து விஜய் காவேரி பிரிய போகிறாங்க அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாவால் விஜய் வந்து ரொம்பவுமே கோவப்பட போகிறாரு காவேரி கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குமரன் கூட விஜய் வந்து சண்டை போடுற மாதிரிலாம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ பார்த்ததுமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா அதை வந்து நிவின்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அடுத்தடுத்து அதுதான் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரவீன் டைரக்டர் சார் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இன்றைக்கான ப்ரொமோவாது ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கான ப்ரொமோ ரொம்பவுமே சொதப்பலான ஒரு ப்ரொமோவை கொடுத்தாங்க. அதாவது நிவின் யமுனா வந்து சமாதானம் ஆகிற மாதிரி, யமுனா வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கலெக்டருக்கு படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு ஸ்டோரி வேணும்னா இவங்களுக்கு கொஞ்சம் ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, அதனால் அந்த ஸ்டோரியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. குமரன் கங்காவோட ஸ்டோரியை ஏற்கனவே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. குமரன் தான் செலிபிரிட்டியாக மாறிட்டார். ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது குமரன் வந்து விஜய்க்கு எதிராக வந்து திரும்புவார், அதாவது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை வரும் அப்படின்னு. அது என்ன சண்டை அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும்போது ஒருவேளை பார்த்தோம்னா ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறினதுனால ஈகோ ப்ராப்ளம் எதுவும் வருமோ அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்தா காவேரிக்காக தான் அந்த சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ காவேரி கோச்சிட்டு வந்து இப்போ அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா இப்போ விஜய் வந்து வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். தாத்தா பிடிச்சி பேசுன்னு பேசி விட்டார். இப்போ விஜய் வந்து அது விஷயமா நல்லா யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவர் என்னன்னா வெண்ணிலாவை வச்சுக்கிட்டு சரியாக்கணும் அப்படிங்கிற பேரில் காவேரியை ரொம்பவுமே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மென்டல் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க வேற காவேரி கிட்ட போய் ரொம்பவுமே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வேறு பார்த்தோம்னா பசுபதி, அன்பரசு, அஜய், ராகினி இவங்க எல்லாருமே வந்து வீட்டில் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வேற சம்பவம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய இந்த வாரத்தில் பேசியாச்சு. தொண்டை கட்டியிருந்ததுனால நிறைய வீடியோ பேச முடியல. ஏன்னா தொண்டை ரொம்பவுமே கட்டிக்கிட்டு பேச முடியாமல் இருந்துச்சு. உங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும் நான் பேசுறது கேட்குறதுக்குங்கிறனால தான் நான் பேசாமல் இருந்தேன். ஆக மொத்தத்தில் நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அடுத்து வர ஸ்டோரி எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருக்க போகுது. அதையாவது கொஞ்சம் உருப்படியாக நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்மளை வந்து அதாவது இரிட்டேட் பண்ணாமல் ஸ்டோரியை கொண்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.